சொன்னீங்களே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் நெறைய இருந்தது அப்படின்னு. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும்னு சொன்னேன். இல்ல நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறியில இருந்ததா என்னன்னா, எனக்கு காசு இல்லாம போய் அப்படியெல்லாம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ சமாளிச்சு போறது காசு இருந்தது. ஆனா நம்ம எடுத்த உடனே இந்த சின்ன வயசுல ஒரு வீடு வாங்கணும்னா, வி ஹேவ் டு பி காம்ப்ரமைஸ் சோ மெனி திங்ஸ். லைக் நம்ம வந்து லக்ஸரிக்காக எனக்கு அந்த ட்ரெஸ் வாங்கணும், எனக்கு இந்த அதெல்லாம் பண்ணாம அந்த காசுல எடுத்து இல்ல வீடு வாங்கணும், வீடு வாங்கணும். இப்ப என்னோட குப்பித்து கோமாளி அமௌண்ட் எல்லாமே வீட்டுக்கு தான் போனேன். எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ எவ்ரிதிங் ஐ ஸ்பெண்ட் இட் ஃபார் வீடு அந்த மாரி போயிடுச்சு. அந்த மாரி ஐ யூஸ்ட் டு டிராவல் அ லாட். ஆனா நான் ஒரு 2, 3, 4 இயர்ஸா டிராவலே போக மாட்டேன். என்ன காசு கிடைச்சாலுமே அது அந்த வீட்டுக்கு போயிடுச்சு. அதுதான் சொன்னேன். அந்த மாரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தோம். ஆனா அது காம்ப்ரமைஸ் கிடையாது. வென் யூ லுக் இன்டு த பிக் பிக்சர் ஓகே பரவால்ல. இப்ப எனக்கு வென் ஐ ஃபீல் வெரி லோ இந்த மாரி பரவால்ல ஒண்ணும் இல்லன்னு இல்ல. நீ சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டல, ஒரு கார் வாங்கிட்டல, பரவால்ல பாத்துக்கலாம்.